வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஹரி டிஎன்எஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா பச்சை புளி ரசம். இந்த ரசம் வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு அவசரத்துக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நமக்கு ஒரு உடம்பு சரியில்லை அந்த மாதிரி டைம்லாம் இது ரொம்ப சீக்கிரமாக டக்குன்னு செஞ்சிடலாம். அது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு நம்ம அந்த மாதிரி ஃபஸ்ட்டு ஒரு பவுல் எடுத்து வச்சுக்கிட்டு அதில் புளியை வச்சு புளிக்கு தண்ணி ஊற்றி ஒரு லெமன் சைஸ் புளி எடுத்துருக்கேங்க. நான் வைக்க போகிற ரசம் அளவுக்கு. அதுக்கு வந்து தேவையான தண்ணியை ஊற்றிக்கலாம். ஃபஸ்ட்டு கொஞ்சம் தண்ணி விட்டு ஒரு 5 நிமிஷம் ஊற விடுவோம். ஊற விட்டதுக்கப்புறமா நல்லா கை விட்டு நல்லா இதை நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கணுங்க. பிசையிறப்ப அதில் இருக்கிற திப்பி உள்ளே இருக்கிறது எல்லாம் தேவையில்லாதது எல்லாம் இருக்கும். இந்த புளியோட திப்பி எல்லாம் இருக்கும். கடைசியில் அந்த திப்பி எல்லாம் நம்ம எடுத்து வடிகட்டிடலாம். நல்லா பிழிஞ்சு எடுத்து வடிகட்டி எடுத்துட்டு பார்த்திங்களா, இந்த மாதிரி திப்பி வரும் நம்ம பிசைஞ்சு எடுக்கிறப்ப. அந்த புளியோட கொட்டை சீடு மற்றதெல்லாம் இருக்கும் இல்லைங்களா, அது எல்லாத்தையும் எடுத்து இந்த மாதிரி நீட்டாக வடிகட்டி எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு இப்போ இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் எல்லாத்தையும் ஒன் பை ஒன்னாக இதுக்குள்ளே ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து கொஞ்சம் கொத்தமல்லி, கொஞ்சம் கறிவேப்பிலை, இதை வந்து நல்லா எடுத்து பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். நறுக்கி வச்சுட்டு இதுக்கு தேவையான உப்பு சால்ட் எடுத்து வச்சுருக்கேன். சின்ன வெங்காயமும் போட்டுக்கலாம், பெரிய வெங்காயமும் போட்டுக்கலாம். நான் வந்து பெரிய வெங்காயம் ஒரு ஆஃப் சைஸ் வந்து கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஒரு பச்சை மிளகாவை கட் பண்ணி வச்சுருக்கேன். அதே மாதிரி பூண்டு ஒரு 5-6 பல் வந்து உரித்து எடுத்து வச்சுருக்கேங்க. இப்போ இந்த மாதிரி வந்து ஒரு மிளகு சீரகம் இடிக்கி இருக்கு இல்லைங்களா, அதை வச்சு ஃப்ரெஷ்ஷாக எல்லாத்தையும் இதில் ஒன் பை ஒன்னாக போட்டு நம்ம இடித்து எடுத்துக்க போகிறோம். அவ்வளோதாங்க. மிளகு ஜீரகம் தேவையானதை ஃபஸ்ட்டு இந்த மிளகு ஜீரகத்தை நல்லா வந்து பற்றி நம்ம இடிச்சிக்கலாம். மிளகு ஜீரகம் பூண்டு நம்ம ரசத்துக்கு வழக்கமாக பண்ணுவோம் இல்லைங்களா, அந்த மாதிரியே வந்து நல்லா வந்து இது மாதிரி வந்து எல்லாத்தையும் நல்லா இடித்து எடுத்துகிட்டு அடுத்து இந்த வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை, கொத்தமல்லி இது எல்லாத்தையும் இந்த மாதிரி நல்லா வந்து இடித்து எடுத்துக்கிட்டு இப்போ வந்து அந்த சால்ட்டையும் இதில் சேர்த்து நல்லா இடிக்கும் போது தாங்க அந்த டேஸ்ட் ஒன்றோட ஒன்று அது அந்த எல்லாத்துக்குள்ளே இருக்கிற டேஸ்ட்டும் வந்து மோஜ் ஆகி நல்லா வந்து எடுக்குங்க. இப்போ இது எல்லாத்தையும் நம்ம வந்து புளி தண்ணியில் வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா ஒரு கலரி விட்டுட்டு இப்போ இதுக்கு தேவையான இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். அவ்வளோதாங்க. டக்குன்னு சட்டு புட்டுன்னு சூப்பராக ஒரு ரசம் வந்து வித்தின் 10 மினிட்ஸில் ரெடி ஆகிடுச்சுங்க. இப்போ சூப்பராக இதை ஒரு சுடு சாதத்துக்குள்ளே வச்சு சாப்பிட்டா உண்மையிலேயே செம்மையாக இருக்கும். நீங்கள் செஞ்சு பார்த்து அப்புறம் கமெண்ட்டை சொல்லுங்கள். இது ரொம்ப வைரலான ரெசிபியாக இருக்குங்க. மறக்காமல் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இது ரொம்ப பழசு தான். எங்கள் பாட்டி, எங்கள் அம்மா காலத்தில் எல்லாமே செய்கிற பழைய ரெசிபி தான் இது. இப்போ இது ரொம்ப ட்ரெண்டிங்கில் போயிட்டுருக்கு இந்த பச்சை புளி ரசம். உண்மையிலே சூப்பராக இருக்கும். மறக்காமல் ட்ரை பண்ணுங்கள். உங்கள் வீட்டில் நல்லா செத்து போன நாக்குக்கு உயிர் கொடுக்குற மாதிரி இருக்கும். மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் இப்போ தான் பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க, நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் பார்க்குறீங்க. நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஆல் பெல் சிம்பிளை கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷன் பெல் சிம்பிள் வரும், அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க. மறக்காமல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுங்க. நான் அடுத்த வேறு ஒரு ரெசிபியில் வந்து உங்களை சந்திக்கிறேன். அதுவரையும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.